வணக்கம். வணிக கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் பங்கு சந்தை சார்ந்த முக்கியமான தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். அதன் மூலமாக சந்தை சார்ந்த முடிவுகள் எடுக்க உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். பொதுவாக பங்குச்சந்தை அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து சொல்ற ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். இவை இருந்தால்தான் பங்குச்சந்தை என்பது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கும். மற்றபடி அப்படி இருந்தால்தான் பங்குச்சந்தை வாய்ப்பும் இருக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பங்குச்சந்தை பொறுத்த மட்டில் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து பல்வேறு வகையான நகர்வுகள், ஒரு நாள் ஏற்றம், 2 நாள் ஏற்றம், 3 நாள் ஏற்றம், அப்புறம் திரும்ப இறக்கம் இறக்கம் இறக்கம், அப்புறம் 2 நாளைக்கு ஒரு ஏற்றம், அதன் பிறகு தொடர்ந்து இறக்கம். இப்படி சந்தையானது பல்வேறு நிச்சயமற்ற தன்மைகளுக்கு இடையே சுழண்டு கொண்டு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். பங்குச்சந்தை பொறுத்த மட்டில் இன்னைக்கு எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விவரத்தை பார்த்துட்டு கூட நம்ம இன்னும் பங்குச்சந்தை சார்ந்த முக்கியமான தகவல்களை இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். முதல்ல இன்னைக்கு எவ்வாறு பங்குச்சந்தை முடிந்திருக்கிறது அப்படின்றத முதல்ல தேசிய பங்கு சந்தையோட குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் என்பது 169 புள்ளிகள் இறங்கி 37,121 புள்ளிகள் என்ற புள்ளியில் முடிந்திருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி தேசிய பங்கு சந்தையுடைய குறியீட்டு எண்ணான நிப்டி அப்படின்றது 44 புள்ளிகள் குறைந்து 11,234லும், பேங்க் நிப்டி என்று சொல்லக்கூடிய வங்கிகளை கொண்ட உள்ளடக்கிய இந்த குறியீட்டு எண்ணானது 164 புள்ளிகள் இறங்கி 26,277 புள்ளிகளிலும் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். இது எவ்வளவு புள்ளிகள் இறங்கி முடிந்திருக்கின்றன என்பது பார்த்தா ஒட்டுமொத்தமா நீ சந்தை இறங்கி தானே முடிஞ்சிருக்கு. அப்ப இன்னையோட சந்தையானது காலையில அந்த 9:15 3 மணிக்குள்ளாக எவ்வாறு நகர்ந்திருக்கிறது அப்படின்றத கூட நம்ம ஒரு வரைபடம் மூலமாக பார்க்கலாம். இது இன்னும் நமக்கு தெளிவான ஒரு சிந்தனையை கொடுக்கும். இந்த வரைபடம் பாத்தீங்க அப்படின்னா மும்பை பங்கு சந்தையினுடைய குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ். இந்த வரைபடத்துல சிவப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய கிடைமட்டமான கோடு தான் நேற்றைய முடிவு விலை. அப்ப காலையில துவங்கும் போது அந்த சிவப்பு வண்ண கிடைமட்ட கோட்டுக்கு மேலாக துவங்கி அதன் பிறகு மத்திய வேலை வரைக்கும் தாக்கு பிடித்து பின்பு படிப்படியாக இறங்கி முடிவில் பார்க்கும்போது -0.45% இறங்கியும் காலையில் அந்த ஆரம்பிக்கும் போது 9:15 அதனுடைய ஏற்றம் என்பது ஓரளவுக்கு மேலே துவங்கியிருந்தாலும் கூட அதன் பிறகு படிப்படியாக குறைந்து முடியும் பொழுது 37,121 பார்க்கிறோம். விலை ஏற்ற பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது 14 பங்குகளும், விலை இறக்க பங்குகள் 16, விலை மாற்றமில்லாமல் முடிந்தது 0. ஆக இது 30 பங்குகளை உள்ளடக்கிய சென்செக்ஸ் என்று சொல்லக்கூடிய குறியீட்டு எண் ஆகும். எப்படி மும்பை பங்கு சந்தைக்கு ஒரு குறியீட்டு எண் இருக்கிறதோ அது போல தேசிய பங்கு சந்தை குறியீட்டான நிப்டி கூட அந்த வரைபடம் காலையில அந்த 9:15 இருந்து 3 மணிக்குள்ளாக எவ்வாறு நகர்ந்திருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதனுடைய நகர்வு அப்படின்னா பச்சை வண்ணம் சிவப்பு வண்ணம் கலந்திருக்கிறத பாக்குறீங்க. காலையில் துவங்கும் போது பச்சை வண்ணத்தில் துவங்கி மத்தியால வேலை வரைக்கும் பச்சை வண்ணத்திலே இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் அதன் பிறகு மத்திய வேலைக்கு பிறகு அது சிவப்பு வண்ணமாக மாறி கீழ்நோக்கி இறங்கியதை பார்க்கிறோம். ஏறக்குறைய 30 பங்கு எப்படி சென்செக்ஸ் 30 பங்குகளை உள்ளடக்கி இருந்ததோ அந்த மாதிரி தேசிய பங்கு சந்தை குறியீட்டானது 50 பங்குகளை உள்ளடக்கியது. இதில் விலையேற்ற பங்குகள் 27, இறக்க பங்குகள் 23 ஆக 30 பங்குகள் பெரும்பாலான பங்குகள் இறங்கி முடிந்ததும் நம் சந்தை இறக்கத்திற்கு ஒரு காரணமாகவே நம்ம பார்க்கிறோம். -0.39% இறங்கி முடிந்துள்ளதாக நாம் இந்த குறியீட்டு எண்ணில் பார்க்கிறோம். இதே மாதிரி நம்ம இன்னொரு குறியீட்டு எண்ணில் நம்ம கவனம் செலுத்தணும். அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த குறியீட்டு எண்ணா இருக்கு, பேங்க் நிப்டி. இந்த பேங்க் நிப்டியில பார்க்கும் பொழுது ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னா -0.62% இறங்கியதை பார்க்கிறோம். காலையில வலுவான ஒரு ஏற்றம். இதுல மற்ற குறியீட்டு எண்ணை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சென்செக்ஸ் ஆகட்டும் நிப்டி ஆகட்டும் அதை விட இது கொஞ்சம் வலுவாக மேலே ஏறி இன்னும் வலுவாக ஏறுவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குமோ என்று காத்திருந்த வேளையில மத்தியானம் மெல்ல இறங்கியதோடு மட்டுமல்லாமல் எல்லாற்றை விட அதிகமான இறக்கத்தை கொண்டுள்ளதாக பார்க்கிறோம். பேங்க் நிப்டியை பொறுத்த மட்டில் 12 வங்கிகளை உள்ளடக்கியது. இதில் 5 வங்கிகள் ஏற்ற பங்குகளாகவும் 7 வங்கிகள் இறங்கி முடிந்திருக்கின்றன. இந்த துவக்கத்தில் பார்க்கும்போது 26,532 துவங்கியது, அதிகபட்சமாக 26,611 முடியும் பொழுது அப்படின்னு பார்க்கும்போது அது குறைந்தபட்சமாக 26,235 தொட்ட பிறகு 26,277 என்ற 0.62% இறங்கி முடிந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக ஒட்டுமொத்தமாக சந்தை பற்றிய ஒரு பிக் பிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். நிப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிப்டி இதெல்லாம் எவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கிறன, இன்னைக்கு எப்படி நகர்ந்தது அப்படின்றத நம்ம ரொம்ப விளக்கமாகவும் அழகாகவும் பார்த்தோம். இப்ப சந்தை இவ்வாறு இறங்கி கொண்டிருக்கின்றனவே முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து நோக்கும் பொழுது பொதுவாக உலக சந்தையினுடைய நிலவரம் என்பது நம் நாட்டு சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உலக சந்தையினுடைய நிலவரத்தில் குறிப்பா எப்பவுமே அமெரிக்கா தான் கொஞ்சம் முன்னோக்கி நிற்கும். அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒட்டுமொத்த உலக சந்தையை பாதிக்கும். குறிப்பாக வளரும் நாடுகள், எமர்ஜிங் மார்க்கெட் சொல்லக்கூடிய நம் நாட்டு உட்பட அது பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன. சமீபத்திய நிகழ்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அமெரிக்கா எடுக்கக்கூடிய இந்த ட்ரேட் வார் என்று சொல்லக்கூடிய இந்த வியாபார சண்டை குறிப்பாக சீனாவுடன் நடத்தப்படுகிறது என்பது அது ஒட்டுமொத்த சந்தையை பாதித்துக் கொண்டுதான் இருக்கிறது. சீனாவும் பதிலுக்கு பதில் அமெரிக்காவானது கூடுதலான வரியை சீன பொருட்கள் மீது விதித்தால்
பதிலுக்கு சீனாவானது அமெரிக்க பொருட்களுடைய இறக்குமதி மீது அதிக வரியை வைத்துக் கொண்டு வருகிறது. இந்த டக் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த சண்டையானது ஒருவேளை அது உலக பொருளாதாரத்தை பாதிக்குமோ என்ற அச்சமும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நிகழ்வு இருந்தாலும் கூட இன்னைக்கு உலக சந்தைகள், குறிப்பாக நேற்று முடிந்த அமெரிக்க சந்தையாகட்டும், இன்று காலை துவங்கிய ஆசிய சந்தையாகட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்கு ஏறிதான் துவங்கின, ஏறிதான் வியாபாரமாகின. ஆனால் நம் சந்தை மட்டும் வலுவு குறைந்ததே அப்படின்றதும் ஒரு இன்னைக்கு முக்கியமான வித்தியாசமான ஒரு நிகழ்வு. இன்னைக்கு பொறுத்த மட்டில் நம்முடைய உள்நாட்டு காரணிகள் என்று பார்க்கும் பொழுது பொதுவாகவே நம்ம ரூபாயினுடைய மதிப்பானது டாலருக்கு எதிராக பெரும் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வீழ்ச்சி அப்படின்றது இந்த வருடத்தின் துவக்கத்துல 63 ரூபாய் 35 காசு என்ற அளவில் இருந்தது ஒரு டாலரோட மதிப்பு. அது அதன் பிறகு படிப்படியாக மாறி இப்போது அந்த ஒரு டாலர் என்பது 72 ரூபாயை தாண்டி ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நேற்று 73 தொடுவதற்கான ஒரு சூழல் போனது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நேற்று அந்த 73 தொட்ட இந்த டாலருக்கு ரூபாயின் மதிப்பு ஓரளவுக்கு கொஞ்சம் தாக்கு பிடித்து இன்னைக்கு 72 ரூபாய் 46 காசு என்ற அளவிற்கு வந்திருப்பது என்பது பொதுவாக நம்முடைய பொருளாதாரத்துக்கு ஒரு சாதகமான அம்சமாகவே பார்க்கலாம். ஆனால் உலக சந்தையினுடைய சாதகமான அம்சமாகட்டும், உள்நாட்டு காரணியா இருக்கக்கூடிய ரூபாயின் மதிப்பு மாற்றம் டாலருக்கு எதிராக இருப்பது கொஞ்சம் நமக்கு பொருளாதாரத்துக்கு சாதகமாக இருந்தாலும் கூட நம் சந்தை இன்று சரிவையே சந்தித்து முடிந்திருக்கிறது. பொதுவாக இந்த சரிவு என்பது 2 விதமான காரணங்களால் பார்க்க வேண்டும். ஒன்று, நம் சந்தையில் தொடர்ந்து யாராவது விற்று கொண்டிருந்தால் சந்தை இறங்கும் அல்லவா? அந்த மாதிரியான ஒரு விற்பனையை தற்போது அந்நிய நிதி நிறுவனங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். அந்நிய நிதி நிறுவனங்கள் அப்படின்னு எடுக்கும்போது ஏற்கனவே நீண்ட காலமாக முதலீடு செய்திருப்பவர்கள் சந்தை தற்போது ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய லாபத்தை எடுக்க வேண்டி அவர்கள் குறிப்பிட்ட சில துறைகளை தேர்வு செய்து அப்படி சொல்வதாக இருந்தால் FMCG என்று சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், இதில் அவங்க ஏற்கனவே நிறைய லாபத்தை பார்த்திருக்கிறாங்க. லாபத்தை வெளியெடுக்கும் நோக்கில் விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்ததான் IT துறையிலும் கூட அது பெரிய உச்சத்தில் தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் கொஞ்சம் விற்பனை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்து எதிலெல்லாம் நன்கு ஏறி இருந்ததோ அவர்களுடைய போர்ட்போலியோல அதெல்லாம் விற்று லாபத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விற்பனையும் நம் சந்தையில் தற்போது இறக்கத்தை கொண்டு வருவதற்கான ஒரு காரணியாக பார்க்கலாம். இது பொதுவாக சப்ளை அண்ட் டிமாண்ட் என்ற அடிப்படையிலும். ஆனாலும் இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது புதன்கிழமை பொதுவாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டினுடைய வாராந்திர ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனுடைய எக்ஸ்பைரி நடக்கும். நாளைக்கு விடுமுறை அப்படின்னு சொல்வதனால சந்தை விடுமுறையா இருக்கிறதுனால எப்பயுமே விடுமுறை ஆகும்போது ஒரு நாள் முன்னாடியே தான் அந்த வியாபாரம் முடிவுக்கு வரும். அப்போ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய பேங்க் நிப்டியுடைய வாராந்திர வியாபாரம் இன்று முடிவுக்கு வந்தது. அதனுடைய தாக்கம் கூட இன்னைக்கு சந்தை பெருமளவு இறங்கியதை ஒரு காரணமாக நாம் சொல்லலாம். சந்தை இவ்வாறு நகர்ந்து கொண்டிருப்பதை நான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய வகையில எல்லாருமே வரைபடத்தை பார்க்க கத்துக்கணும். சந்தைக்குள்ள வர்றவங்க எல்லாருமே அது ஒரு படிப்பாகவே படிக்கணும்ன்றதை திரும்ப சொல்லிட்டு வரேன். அப்படி இருக்கும்போது இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு உருவ அமைப்பு நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் உருவ அமைப்பு கேட்பதற்கு ஏதோ கொஞ்சம் நமக்கு வித்தியாசமாக இருந்தாலும் கூட இந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா நிப்டினுடைய வரைபடம் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கக்கூடியது ஒரு தலை, இடது பக்கம் வலது பக்கம் இருக்கு 2 தோள்பட்டை அப்படின்றதுதான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரியான உருவமைப்பு தோன்றும் பொழுது அந்த படுக்கை வாட்டு கோடு இருக்கு இல்லையா, அதை நெக் லைன், கழுத்துக்கு கீழே இருப்பது நெக் லைன் சொல்லுவோம். அது தோராயமா பாத்தீங்கன்னா 11,320. இந்த 11,320 என்ற புள்ளியை இன்று உடைத்து இறங்கி இருக்கிறது. சோ இந்த இறக்கம் என்பது இந்த 11,320 இன்னும் தாண்டி மேலே போகாமல் கீழே இருந்தால் இது இன்னும் ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கலாம் அப்படின்றதான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் என்று சொல்லக்கூடிய வரைபடம் நமக்கு சொல்லக்கூடிய தகவல். அப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நம்ம ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கத்துக்கிட்டே வரோம். இதே நிப்டி எவ்வாறு தற்போது இருக்கிறது அப்படின்றது கூட ஒரு வரைபடம் மூலமாக நம்ம பார்க்கலாம். நிப்டியை நான் உங்களுக்கு சொல்லும்போது லாஸ்ட் வீக் நான் என்ன சொல்லியிருந்தேன், 11,580 ஒரு பிக் பிக்சர் கொடுத்திருந்தேன். அதான் மேல இருக்கக்கூடிய தடைநிலை, கீழே இருக்கக்கூடிய ஆதரவு நிலை என்ன சொன்னா 11,180. அப்போ அந்த 11,580 எல்லையிலிருந்து மெல்ல 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 இறங்கி இன்னைக்கு எவ்வளவு வந்துருச்சு பாத்தீங்கன்னா இப்ப ரீச் பண்ணது 11,244 என்ற எல்லையை அது தொட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ உடனடியான ஆதரவு நிலைன்னு பார்க்கும்போது 11,180. இந்த எல்லை உடைபடாத வரை சந்தையானது தாக்குப்பிடிக்கும், மேல் நோக்கி திரும்பலாம். 11,180 என்ற புள்ளி உடைக்கப்பட்டால் சந்தை பெரும் வீழ்ச்சியை அடைவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேல 11,580 என்று தாண்ட முடியாத ஒரு எல்லையாக தற்போது வலிமையான தடைநிலையாக இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் எவ்வாறு நிப்டி என்று சொல்லக்கூடிய குறியீட்டு நகர்கிறது, அது வலிமையாக இருக்கிறதா வலிமை கொண்டிருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதன் மூலமாக நம் சந்தையில் சரியான திசையில் பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக வியாபாரம் செய்ய விரும்புபவர்களுக்கு
அவர்கள் வந்து விதிமுறைகளை நான் வகுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த வியாபார விதிமுறைகளை தயவு செய்து பின்பற்ற வேண்டும். உங்களுக்காக உருவாக்கப்பட்ட வியாபார விதிமுறை ஒன்று, சக்திக்கு மீறி பொசிஷனை எடுக்க மாட்டேன் என்ற உறுதிமொழி எடுக்க வேண்டும். வாய்ப்பு வரும்போது மட்டுமே, அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அருகாமையில் மட்டுமே வியாபாரம் செய்ய வேண்டும். கண்ணில் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்க வேண்டும். 10 வியாபாரத்தில் 3 தவறானாலும் கூட நாம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் வகுத்து கொடுத்திருக்கிற இந்த வியாபார விதிமுறைகளை நீங்கள் 100% பின்பற்றுவதன் மூலமாக இந்த சந்தையில் கண்டிப்பாக வெற்றியாளராக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போ சந்தையை பற்றி நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது உலக காரணம், உலகளாவிய காரணம், அதையும் தாண்டி உள்நாட்டு காரணம் எல்லாமே சந்தையை நேரடியாக பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் முக்கியமான சில புள்ளி விவரங்களை கூட நம்ம இப்போ ஒன்று பார்க்கலாம். முதல்ல இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏறி முடிந்த சில முக்கியமான துறைகளை கூட நம்ம இப்ப பார்க்கலாம். ஏறி முடிந்த துறைகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய துறை உலோகத்துறை 1.25% ஏறியும், எண்ணெய் மற்றும் எரிவாயு துறை 0.98%, அடிப்படை பொருட்கள் துறையானது 0.2% இன்னைக்கு ஏறி இருக்கிறதா பார்க்கிறோம். குறிப்பா இந்த உலோகத்துறையை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், சைக்கிளிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். பொருளாதாரம் மேம்படும் பொழுது அந்த துறை மேம்படும். பொருளாதாரம் இப்போது கொஞ்சம் மேம்பட்டு கொண்டிருப்பதனால உலோகத்துறைக்கு அது ஒரு வாய்ப்பாக இருப்பதாக பார்க்கிறோம். அடுத்து பார்க்க இருக்கிறது வந்து இறங்கி முடிந்த சில முக்கியமான துறைகளை இப்ப பார்க்கலாம். அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது அதி விரைவு நுகர்வோர் பொருட்துறை FMCG அப்படின்னு சொல்லுவோம், -1.09%. நிதித்துறை என்பது -1.101%. வீட்டு மனைத்துறை என்பது 0.96% இறங்கி முடிந்ததாக பார்க்கிறோம். இதில் குறிப்பா இந்த நான் FMCG என்ற துறை பற்றி ஏற்கனவே சொல்ல ஆரம்பிச்சேன். அந்நிய நிதி நிறுவனங்கள் இதில் லாபத்தை எடுக்கும் நோக்கில் தொடர்ந்து விற்பவர்களாக இருந்து வருகிறார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கக்கூடியது அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன் என்று சொல்லக்கூடிய வகையில் எத்தனை பங்குகள் ஏறியும் இறங்கி முடிந்திருக்கின்றன என்ற தகவலை பார்க்கலாம். இதில் மும்பை பங்கு சந்தையினுடைய அந்த எண்ணிக்கையை பார்க்கலாம். விலையேற்ற பங்குகள் பார்க்கும்போது 917 பங்குகளும் 32%, விலை இறக்க பங்குகள் 1758 62%, விலை மாற்றமில்லாமல் முடிந்த பங்குகள் 6%. ஆக மொத்தம் விற்பனையான பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது 2845 என்ற ஒரு புள்ளி விவரத்தை நம்ம பார்க்கிறோம். இதுல குறிப்பா பார்க்கும்போது நமக்கு இறங்கி முடிந்த பங்குகள் என்பது 63% என்பது மிக அதிகமான அளவில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது பிராட் மார்க்கெட்டை கொஞ்சம் இறங்கி கொண்டிருப்பதை நம்ம காட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. அடுத்ததாக வந்து டர்ன் ஓவர் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த சந்தையில் எவ்வளவு வியாபாரமாக இருக்கு அப்படின்ற விவரத்தை கூட இப்போது பார்க்கலாம். இதுல முதலாவதாக அப்படின்னு பார்க்கும்போது மும்பை பங்கு சந்தையினுடைய கேஷ் மார்க்கெட் 3122 கோடிகள் என்ற அளவிற்கும், மும்பை பங்கு சந்தையினுடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் 0.22 கோடிகள் அளவிற்கும், தேசிய பங்கு சந்தையினுடைய ரொக்கம் கேஷ் மார்க்கெட் 33,072 கோடி என்ற அளவிற்கும், தேசிய பங்கு சந்தையினுடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் 20,50,327 கோடிகள் அளவிற்கும். ஆக மொத்தம் விற்பனையானது பார்த்தீங்கன்னா 20,86,522 கோடிகள் அப்படின்னு பார்க்கிறோம். பொதுவாக பங்கு சந்தையில் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இந்த புள்ளி விவரங்கள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேஷ் மார்க்கெட்ல சாதாரண 8,000 9,000 10,000 என்று வரக்கூடிய இடத்துல இப்போ 33,000 அப்படின்னு நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய நிதி நிறுவனங்கள் டெலிவரி பேஸ்டு செல்லிங் சொல்லுவோம், அவர்கள் வந்து தங்களுடைய பங்குகளை விற்பனைக்கு அதிகமான அளவில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். 20 லட்சம் வியாபாரம் இன்னைக்கு F&O அப்படின்னு பார்க்கும்போது அது இன்னைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரியும் ஒரு காரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கறது தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலைவிவரங்களை பார்க்கலாம். இதில் முதலாவதாக தங்கம் அப்படின்னு பார்க்கும்போது 24 கேரட் தங்கம் நமக்கு வந்து 1 கிராம் விலையானது 3097 என்ற விலையிலும், ஆபரண தங்கம் 22 கேரட் 1 கிராம் 2950 என்ற விலையிலும், 1 சவரன் 8 கிராம் 23,600 என்ற விலையிலும், வெள்ளி 1 கிராம் 40 ரூபாய் என்ற விலையிலும் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கறது குரூட் ஆயில் என்று சொல்லக்கூடிய கச்சா எண்ணெய் விலையிட பார்க்கலாம். கச்சா எண்ணெய் விலை பார்க்கும்போது ஒரு பிப்பாய் என்பது அமெரிக்க டாலர் சொல்வதாக 69.90 அப்படின்ற விலையில பார்க்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $70 தொற்றிருக்கிறது என்பது நமக்கு பொருளாதார ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். புள்ளி விவரங்களை கடைசியாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஃபோரெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்நிய செலாவணி விலை விவரங்களை இப்போது பார்க்கலாம். இதுல முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து அமெரிக்க டாலர் என்எஸ்சியில் 72.42 என்ற விலையிலும், RBI ரெஃபரன்ஸ் ரேட் 72.67 என்ற விலையிலும்,
ஐரோப்பிய யூனியன் நாணயமான யூரோவானது தேசிய பங்கு சந்தையில் 84.62 என்ற விலையிலும், RBI ரெஃபரன்ஸ் ரேட் 84.90 என்ற விலையிலும், இங்கிலாந்து நாட்டு நாணயமான பவுண்ட் ஸ்டெர்லிங் NSE 95.19 என்ற விலையிலும், RBI ரெஃபரன்ஸ் ரேட் 95.59 என்ற விலையிலும், ஜப்பான் நாட்டு நாணயமான yen 100க்கான மதிப்பில் NSE 64.49 என்ற விலையிலும், RBI ரெஃபரன்ஸ் ரேட் 64.69 என்ற விலையிலும் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். பொதுவா சந்தையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம ஒண்ணு பார்க்கும்போது இப்போதைக்கு நம் பொருளாதாரத்தில் நெருக்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று என்பது கச்சா எண்ணெய் விலை. கச்சா எண்ணெய் விலையும் தற்போது அந்த $70, அதுவும் பிரெண்ட் க்ரூட் நாம இறக்குமதி செய்யக்கூடியது $77 என்ற அளவில் இருந்து கொண்டிருப்பதும், கூடவே டாலருக்கு ரூபாயின் மதிப்பு வரலாற்று காணாத அளவுக்கு ஒரு உச்சத்தை தொட்டிருப்பதும் இந்த இடத்துல நமக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் சந்தையை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னும் உலகளாவிய காரணங்கள், அடுத்தடுத்து எப்படி ஃபெட் ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த மத்திய வங்கி என்ன முடிவெடுக்கும் வட்டி வீதம் சார்ந்து என்பதும், அக்டோபர் 2ஆம் தேதி எனக்கு நம்மளுடைய ரிசர்வ் வங்கியோட கூட்டம் நடைபெற இருக்கிறது, அதிலும் கூட வட்டி வீதம் உயர்த்தப்படும் என்ற ஒரு யூகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சந்தையை இந்த காரணிகள் தான் வரக்கூடிய காலங்களில் வழிநடத்த வாய்ப்பு இருக்கிறது. கொடுக்கப்பட்ட தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். பெரிதுரை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.